எது அதுவே ஆன் ஆயிக்குமா? என்ன ஆன் ஆகிக்கும்? நம்ம ஊத்துறதுக்கு அப்புறம் அதுவே போய்க்கும். ஆமாம் ஆமாம் அதுவே போய்க்கும். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம EVOCHEFன்னு ஒரு சூப்பரான தோசை செய்கிற மெஷின் வாங்கியிருக்கோம். அதில் வந்து தோசை கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த தோசை எப்படி செய்கிறது, இதோட ஃபுல் டெமோ வந்து இப்போது ரெனி சொல்லுவா. ஸோ நம்ம EVOCHEFல எப்படி தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு மெஷின் ஆன் பண்ணுறதுலேருந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு. இது எங்களுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. அதாவது நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல, இப்போ தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். அப்புறம் குக்கிங் டைமிங் வந்து 80 செகண்ட்ஸ் வைக்க போகிறேன். ஓகே 80 செகண்ட்ஸ். எவ்வளோ தோசை போடலாம்? ஒரு 5 தோசை போட்டுடலாமா? அதுக்கப்புறம் திக்னஸ் வந்து திக்காக இருக்கிறது, தின்னாக இருக்கிறது, அதுக்கப்புறம் தின்னாக இருக்கிறது 3 செட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் வந்து தின்னஸ்ட் செட்டிங் கொடுக்க போகிறேன். கிறிஸ்பி, த மோஸ்ட் கிறிஸ்பி செட்டிங். ஸோ நம்ம நார்மல் தோசைக்கல்லை எப்படி சூடு பண்ணணுமோ சூடாக இருந்தால் தான் தோசை நல்லா வரும். ஸோ தோசைக்கல் இப்போ சூடாகிட்டு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் சூடாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு இருக்கு இல்லைங்களா, மாவு வந்து நம்ம எப்படி எந்த பதத்தில் தோசை ஊற்றுவோம் அந்த பதத்தில் நம்ம எடுத்து ரெடியாக வச்சிட்டோன்னா இது ஊற்றிடாது நான் வருவாங்க. ஸோ மாவை ஊற்றிடலாம். நம்ம ஆன் பண்ணுற மெஷினை. இது குக் டைமிங் வந்து நான் நல்ல கிறிஸ்பியாக வேணுன்றதுனால ஒரு 80 செகண்ட் விட போகிறேன். 80 செகண்ட். அப்புறம் வந்து நான் ஒரு 4-5 தோசை வர மாதிரி பண்ணலான்னு யோசிக்கிறோம். 5 தோசை. திக்னஸ் வந்து 3 லெவல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம தின்னஸ்ட் லெவல் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் ரெடி. இப்போ வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. தோசை மாவு ஊற்றியாச்சு. தோசை இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸில் ஆகும் பாருங்கள். பார்த்துட்டே இருங்க எப்படி ஆகுதுன்னு தோசை. ஸோ மெஷின் ரோலிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தோசை 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 அங்கே பாருங்க. கொஞ்சம் அப்படியே தாராளமாக ஊற்றலாம், ஏன்னா பிள்ளைங்களுக்கு பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் நெய் அப்படி போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் தடவி கொடுக்க போகிறேன். அப்போ வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் நெய். சைட்ஸ்லேயும் பண்ணு, கீழே இந்த சைடு இந்த ரைட்டில் நிறைய இது இருக்குது. அது முக்கி கூட எடுத்து இன்னொரு டைம் பண்ணணும், நல்லாயிருக்கும். அன்னீவனாக இருக்கும் இல்லைன்னா. நல்ல முறுவல் ஆகிட்டுருக்கு. நம்ம 80 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 1 நிமிஷம் நம்ம எப்படியோ வெயிட் பண்ணி ஆகணும். 1 நிமிஷத்துக்கு 20 செகண்ட் எக்ஸ்ட்ரா. ஸோ நல்லா பாருங்கள், நல்ல ப்ரௌன் ஆகுது தெரியுது. இந்த ப்ராடக்ட் எண்ட் ப்ராடக்ட் கீழே வந்து விழுந்து மொத்தம் தெரியும். பாருங்கள் அடுத்த தோசை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தோசை. நம்ம அழகான தோசை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிள்ளைங்களை கூப்பிடலாமா சாப்பிட்றதுக்கு? நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாம். உனக்கு வந்து மோஸ்ட் உனக்கு ரொம்ப கிறிஸ்பியாக பிடிக்கும்ல, அந்த மாதிரி இருக்கா? எப்படி என்னன்னு சொல்லணும்? சூப்பராக இருக்கு. அமிர்தமாக இருக்கு. என்ன எப்படி இருக்கு? எப்படி சொல்லு. தேங்க்யூ. அடுத்த தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ணணும்னா அந்த சைட்ஸ்க்கெலாம் என்ன பண்ணணும்னா அதில் தொச்சு அதில் முக்கி வச்சு அதை அப்படியே சைடில் வச்சோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பேர் அதில் டிப் பண்ணிவிட்டு அந்த நெய் இருக்குல்ல, நெய்யை தடவுறாங்க. அப்போது கீ ரோஸ்ட் ஆகிட்டாங்க. அவ்வளோதானே டின்னரு?
ஸோ நம்ம தோசை ஆக ஆக சூடாகிறதுக்குள்ளே சாப்பிடணும் இல்லையா, அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3 விதமான சட்னி பண்ணி வச்சுருக்கோம். தோசை அது கொத்தமல்லி சட்னி, முருகலாக இருக்குது, உப்புலாக இருக்குது, ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, ஒரே பதத்தில் இருக்குது. ஏன்னா நம்ம ஊற்றும் போது அங்கங்கே திக்காக இருக்கும்ல, அதை விட தின்னா நல்லாயிருக்கு. சாயந்தரம் வேலை முடிச்சுட்டு வரும்போது டயர்டாக நின்று ஊற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் அந்த டைமில் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுனா இதை ஆன் பண்ணி விட்டு அது பாட்டுக்கு தோசை போயிட்டே இருக்கும், நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து லக்ஷ்மி பிராண்டோட ஒரு எபிசோட் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ வந்து அங்கேயே நாங்கள் நிறுத்தலை, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து நிறைய அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அவர்கிட்ட பார்த்தோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் நம்ம அவரோட அசோசியேட்டாக ஆக போகிறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றி ஃபஸ்ட்டு என்னென்னு அவர்கிட்ட கேட்டு அவர் வாயாலே கேட்போம் என்னன்னு. வணக்கம், திருப்பி உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோம், நீங்கள் ரெடிமேடு தோசை கொண்டு வந்துட்டீங்க, மில்லட்ஸ் கொண்டு வந்துட்டீங்க, எல்லாமே கொண்டு வந்துட்டீங்க. இப்போ இது இந்த விசித்திரமான ஒரு விஷயம் ஒன்று வச்சுருக்கீங்களா, அது என்னன்னு சொல்லுங்கள். இல்லை, எல்லோரும் கேட்டதான். அரிசி விற்கிற, ஆமாம், உளுந்து விற்கிற, ரெண்டையும் சேர்ந்து அரிசி மாவு, இப்போ தோசைக்குள்ள மாவுகையும் பொடியாக விற்கிற, அதை தொட்டுக்கிறதுக்கு சட்னியும் விற்கிற, அதை பண்ணுறதுக்கு ஒரு மிஷினையும் விற்றா குறைஞ்சா போயிடுவேன்னு கேட்டாங்க. அப்போதான் இங்கே வந்து என்ன அப்படி கேட்கலாம். ஆமாம், தோசை பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் கொண்டு வரதுன்னு பெரிய விஷயமா, ராக்கெட் சயின்ஸா, ஏன் கொண்டு வரக்கூடாது கேட்டாங்க. யோசனை வந்தது. ஆமாம், ஊருக்கு போனேன், அதையும் கொண்டு வந்துட்டேன். அதை நான் சொல்கிறத விட அனுபவபூர்வமாக தலைவர் சொல்லுவார். உங்களுக்கு லக்ஷ்மி பிராண்டில் இருக்குது, தலைவர் தான் அதை நிர்வகிக்க போகிறாரு. தேங்க்யூ. அதே மாதிரி இந்த எபிசோட் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பிடிச்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் விடுங்க, இல்லை நான் கீழே இமெயில் ஐடி கொடுக்குறேன், அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா நாங்கள் கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு இது கொண்டு விடுவோம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வணக்கம், தேங்க்ஸ் எல்லாம், தேங்க்யூ. I don't need this no more, I don't need to stay, finna walk out that door. My mistake, giving you love galore. Hope you find someone that can really adore you. Don't worry, I ain't keeping grudges, cause I'm doing better life.